ஹாய் மக்களே, இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான கார்ட்டூன் எப்படி பண்ணுன்றதை சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த வாட்டி டேங்கிள்ட் அது போக டிஸ்னியில் வர நிறைய கேரக்டர்ஸோட அனிமேஷன் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட ஃபோட்டோவை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஆப் தேவைப்படும். அந்த ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் இந்த வீடியோவில் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணுறச்சு என்ன எடுத்துனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் டேரெக்டாகவே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நானும் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் வந்து வாய்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்க போது மணி வந்து 1 மணி ராத்திரி, எல்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் இப்போ ஷூட் பண்ணணும், ட்ரெண்டிங்காக இருக்குன்றதுனால உடனே போடணுன்றதுக்காக நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாய்ஸ் வித்தியாசமாக தான் இருக்கும் கொஞ்சம், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 2 டைப்பான எடிட்டிங். ஒன்று வந்து கேரிகேச்சர், இன்னொன்று வந்து சம் சார்ட் ஆஃப் அது கார்ட்டூன் மாதிரி தான். பட் அது ரெண்டும் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா நம்ம ஃபோட்டோக்கு அது ஒரு 5% கூட ஜஸ்டிஸே பண்ணல. ஸோ அந்த 2 தான் நான் எப்பயுமே வந்து ப்ரமோட் பண்ணவே மாட்டேன். இந்த ஆப்பில் வந்து 3 செட்டிங்ஸ் இருக்கும். இந்த 3ல் உங்களுக்கு எதை எடிட் பண்ணுமோ பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது இருக்கும், அதில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகே, ஆப் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஆப் ஸ்டார்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் 3ன்னு சொல்லியிருப்பேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ள அந்த 3D கார்ட்டூன் அதுதான் எடுக்க போகிறோம். அதுதான் அந்த டிஸ்னி கேரக்டர் மாதிரி மாற்றி கொடுக்கும். அண்ட் மித்த 2 இருக்குது, அது மேபி பேடான இதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேமரா ஆப்ஷன் இருந்துச்சு. அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அலோவ் கொடுத்ததுன்னா டேரெக்டாக கேமரா ஓப்பன் ஆகிடுச்சு. நான் வந்து சரி ஓகே நெக்ஸ்ட்டு செலிப்ரிட்டின்னு ஒன்று ஆப்ஷன் இருந்துச்சு. அதில் போயிட்டு தெரிஞ்ச செலிப்ரிட்டி நம்ம எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோடனே ராஷ்மிகா மந்தன் ஆல்ரெடி சஜஷனில் காட்டுச்சு. இதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு மாதிரி கிளியராக இருக்கிற ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அது எப்படி எடிட் பண்ணி கொடுக்குதுன்றதை பார்ப்போம். ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணால் மட்டும் போதும், அதுவே எடிட் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான், நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு வாட்டி காட்டுச்சு. இப்போ ப்ராசஸ் ஆகும், ஒரு ஆட் ப்ளே ஆகும். ஆட் வந்து ப்ளே ஆகி தான் ஆகும், ஏன்னா அவங்களுக்கு காசு சம்பாதிக்கணும்ல. நான் ஆட் வர அந்த பாட்டை வந்து எடிட்டில் தூக்கிட்டேன். ஓகே, அவுட்புட் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயே வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸான எடிட் காட்டும். ஒன்று ராயல்ட்டி 3D, இன்னொன்று பேபி 3D, அப்புறம் கார்ட்டூன் 3D அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ராயல்ட்டி 3D அப்படி காட்டுறது தான் வந்து அந்த ஃபோட்டோக்கு ஒரு 80%ஆவது கிட்ட வரும் உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இதில் என்ன பிடிக்கலன்னா ராஷ்மிகாவோட டீத் தெரியுது. பட் இந்த அனிமேட்டட் இதில் வந்து அந்த டீத்து அந்த டீட்டெயிலிங் காட்டியிருந்தால் இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். ஸோ என்ன பண்ணேன், ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு ஃபோட்டோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோட்டோ எடுத்தேன். செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. நம்ம எடுத்த ஒரிஜினல் ஃபோட்டோ இது தான் வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ. அது பாருங்கள் இந்த அளவுக்கு எடிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து ராயல்ட்டி 3D அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம இதில் எது வேணுமோ அதை கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணுறது எப்படின்றது காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் தான். எடிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆப்ஷன் கேட்கும். சேவ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் கேலரிக்கே வந்து ஃபோட்டோ சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி எடிட்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.